பிரைஸ்தல்லா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 119 சங்கீதம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நல்லாய் வாழ்வதற்கும் இந்த கண்கள் அவசியமாக இருக்கிறது. ஒன்றுமில்லாமல் போவதற்கும் இந்த கண்கள் அவசியமாக இருக்கிறது. நல்லா வாழ்வதற்கு என்ன செய்யணும்? மற்றவர்களுடைய விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள போல் நான் வாழணும், அவங்கள போல் நான் பேசணும், அவங்கள போல் நான் இருக்கணும் என்று ஒருத்தவங்க பிளான் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அதில் ஒரு அற்புதமான சக்ஸஸை பார்க்கவே முடியாது. உலகத்தில் வேண்டுமானால் அது நல்லது போல தெரியும், கடைசியில் அதில் அவர்கள் விழுந்து போகிறதை நிறைய நேரங்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ரோல் மாடல் இயேசுப்பா தான். இயேசுவை போல நம்ம வாழ வேண்டும் என்ற ஒரு மைண்டு யாருக்குள்ளே இருக்கிறதோ நிச்சயமாக தேவன் அவர்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவார். மற்ற ஊழியர்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து அவர்களை போல் நாம் இருக்கணும்னு நினச்சா நிச்சயமாக அவர்கள் விழுந்து போகிறதை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. தேவனுடைய சப்போர்ட்டும் கடந்து வராது. எனக்கு பிரியமானவர்களே, அதனால் தான் அந்த வசனம் சொல்லுகிறது, உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். நம்முடைய கண்களில் தரிசனம் இருக்க வேண்டும். நம்முடைய கண்களில் அபிஷேகம் இருக்க வேண்டும். நம்முடைய கண்களில் ஊழியம் இருக்க வேண்டும். நம்முடைய கண்களில் அக்கினி இருக்க வேண்டும். நம்முடைய கண்களில் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரம் இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்ப வேண்டும். அந்த இடத்துல ஏசப்பாவை ஒரு கல்யாணத்துக்கு அழைத்தாங்க. அவர் அந்த இடத்துல போனார், கூட சீஷர்கள் போனாங்க. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு போனோடனே அங்கே குறைவுபட்டது திராட்சை ரசம் மட்டும்தான். அந்த இடத்துல அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே திராட்சை ரசம் இல்லை. அந்த வேலைக்காரர்கள் ஏசப்புடைய கண்களே பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஏசப்போடைய வார்த்தை எப்பொழுது பிறக்கும், அந்த இடத்துல அற்புதம் நடக்கும் என்று ஏக்கத்தோடு அந்த வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், சுத்திகரிக்கப்பட்ட கற்சாடியை பார்த்து இந்த பாத்திரங்களை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்புங்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த கண்கள், இந்த கண்கள், அந்த பாத்திரம் எல்லாமே எப்படி இருந்துச்சு? நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கண்களில் கர்த்தர் விரும்புகிற வசனம் இருக்கிறதா? கர்த்தர் விரும்புகிற ஊழியம் இருக்கிறதா? கர்த்தர் விரும்புகிற தரிசனம் இருக்கிறதா? கர்த்தர் விரும்புகிற அபிஷேகம் இருக்கிறதா? என்னத்தை இருக்கிறது? ஒன்றும் இல்லையா? உலகம் இருக்கிறதா? உலக வேலை இருக்கிறதா? உலக சிந்தனை இருக்கிறதா? நிச்சயமாக ஒன்றும் அதனால் நமக்கு பலன் சேராது. நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும், ஏக்கங்கள் மாற வேண்டும். என் கண்களில் ஒரு அபிஷேகம் கடந்து வர வேண்டும். என் கண்களில் ஊழியம் கடந்து வர வேண்டும். என் கண்களில் பரிசுத்தம் கடந்து வர வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உமது வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும். இந்த உலக வேலையில் நான் உற்சாகமாக ஓடிக்கொண்டிருந்த போது ஆண்டவருடைய அன்பு பிரசனம் என் கண்களில் வந்தது. என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. தேவ சத்தத்துக்கும் சித்தக்கும் என் கண்கள் இடம் கொடுக்க ஆரம்பித்தது. வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் விரும்புகிற பாத்திரமாக மாறினது. வசனத்தால் இந்த கண்கள் நிரம்பினது. அபிஷேகத்தின் கண்கள் நிரம்பினது. அக்கினியால் இந்த கண்கள் நிரம்பினது. தேவன் விரும்புகிற பாத்திரமாக மாறினது. கொஞ்சமாக அவருடைய சத்தத்துக்கும் சித்துக்கும் செவி கொடுத்தது. தரிசனம் நிறைவேற ஆரம்பித்தது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எந்த விஷயத்திற்கும் நம்முடைய கண்கள் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை நிலையமாக இருப்பது எப்படி? எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய கண்கள் அக்கினி சுவடாக இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அவருடைய அக்கினி நம்முடைய கண்களில் பாய வேண்டும். உமது வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று பக்தன் சொல்லுகிறத பார்க்கிறோமே. நம்முடைய கண்களில் அந்த பரிசுத்த வல்லமை திறந்தரணும். தரிசனம் இருக்கணும். பார்க்கிற ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டோட அன்புக்குள்ளே வருவதற்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு நம்முடைய கண்கள் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அப்பா, நன்றியிடம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய அன்புக்காக விசேஷமாக பயன்படுத்தும். தேவனுடைய சமாதானம் கொடுக்கட்டும், கிருபை செய்யும். இயேசு பிதாவே, ஆமென், ஆமென்.